ஃபயதீஹி மலகான், 2 மலக்குமார்கள் வருவார்கள். ஃபயகூலானி லஹு, அந்த மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்ட மனிதனை பார்த்து கேட்பார்கள், மன் ரப்புக், உன்னுடைய இறைவனார். உலகத்திலே பலர்கள் பலவிதமாக கடவுள்கள் என்று எண்ணிக்கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கற்களையும் சூரியன் சந்திரன் சிலைகள் மரங்கள் போன்றவற்றையெல்லாம் தன்னுடைய கடவுள் என்று எண்ணி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுதோ நீ யாரை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தாய், உன்னுடைய இறைச்சகன் யார் என்று கேட்பார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து காஃபிரானவனாக இருந்தால் அந்த மனிதன் ஆஹா லா அதிரி என்று பதில் சொல்லுவான், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஒமா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன? உலகத்தில் பலர்கள் பலவிதமான மார்க்கங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்து மதம் என்றும் பௌத்த மதம் கிறிஸ்தவ மதம் என்றும் பல மதங்களை எல்லாம் மார்க்கங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய மார்க்கம் என்ன? நீ எந்த மார்க்கத்தை சேர்ந்தவன்? அந்த காஃபிரானவன் சொல்லுவான், ஹாஹா லாதிரி, எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். மூன்றாவதாக கேட்பார்கள், ஓமா நபியுக் என்று கேட்பார்கள். உலகத்தில் வாழ்கின்ற பொழுதோ நீ யாரை பின்பற்றினாய், உன்னுடைய நபி யார்? பல மதங்களில் உள்ளவர்கள், இஸ்லாம் தவிர்ந்த பல மதங்களில் உள்ளவர்கள் பலர்களை அவர்களுடைய ஹீரோவாக வைத்து அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுதோ உன்னுடைய நபியாக யாருடைய சொல்லை நீ உன்னுடைய சொல்லாக ஆக்கி கொண்டாய், யாருடைய செயலை உன்னுடைய செயலாக நீ ஆக்கி கொண்டாய், யாருடைய ஏவலை நீ கட்டுப்பட்டாய், யாருடைய சுன்னாவை நீ பின்பற்றி வாழ்ந்த மனிதன் உன்னுடைய நபி யார்? அந்த நபி யார் என்று கேட்பார்கள். அந்த காஃபிரானவன் சொல்லுவான், ஹா ஹா லாதிரி, நீங்க என்ன சொல்கிறீர்கள்? உங்களுடைய கேள்விகள் எனக்கு புரியவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுவான். அல்லாஹு தாலா அந்த காஃபிரானவனுக்கு வானத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்படும், அன்கதப அபதி, என்னுடைய அடியான் பொய்யுரைக்கின்றான், பொய்யுரைக்கின்றான். فأفرشوه من النار وألبسوه من النار وافتحوا له بابا إلى النار என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான். உறவுகளே, நரகத்தை நோக்கி அந்த மனிதனுக்கு நீங்கள் கதவுகளை திறந்து விடுங்கள், நரகத்திலிருந்து ஆடைகளை நீங்கள் அணிவியுங்கள், நரகத்திலிருந்து விரிப்பை நீங்கள் விரியுங்கள் என்று அந்த காஃபிரானவனுக்கு கட்டளையிடப்படும்.